ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இன்றைக்கி நான் போடுறோம் கோல வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லையா? எல்லாருக்கும் ஹாப்பியாக பொங்கல் வைங்க, எல்லாம் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெண்பொங்கல் பண்ண போகிறோம். இது நம்ம சாமிக்கு படைக்கிறது, சாமிக்கு செய்கிற வெண்பொங்கல் மாதிரி வெள்ளை பொங்கல் பண்ண போகிறோம். வீட்டுக்கு தனியாக நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றவங்களுக்கு பொங்கல் செய்கிறதுன்னா அது ஒரு இது இருக்குது. அது ஒரு நாளைக்கு போடுது. நம்ம சாமி செய்யும்போது மஞ்சள் தூள் போட மாட்டோம் இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்ம சாமி செய்கிறது வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறோம். நான் இதில் வந்து ஒரு டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஊறிடுச்சு. ஒரு டம்ளரும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எனக்கு அதே சாப்பிடணும் இல்லைங்களா? அதனால் நல்லா குழஞ்சா கொஞ்சமாக ஆகி போயிடும். அதனால் ரொம்ப பாசிப்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 1.5 டம்ளர் எடுத்துருக்கோமா, இதுக்கு ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு. நம்ம டம்ளர்லேயே எடுத்துக்கலாம். அது தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். லைட்டாக வறுத்துக்குவோம். நம்ம அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குவோம். வறுத்தாச்சுங்களா? இது நம்ம அரிசியிலே கொட்டிக்கலாம். அரிசியில் கொட்டி நல்லா அலம்பிக்கும். வறுத்துட்டு தண்ணியில் விட்டுருவாங்க. இல்லை, அது வாசமெல்லாம் போகும். கழுகிட்டு வறுக்க முடியாது இல்லையா? இது கொண்டாச்சு. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகு இதுலேயே போட்டுடலாம். 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ நல்லா இந்த சாதம் பருப்பும் சேர்ந்து குழையணும், அரிசி சேர்ந்து. அதுக்கு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் சொம்பு ஊற்றிருக்குமா, நல்லா குழைய இருக்குது. அதுவும் பத்தாது. இதில் ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது விசில் அடிக்கும்போது வேகும்போது இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து வெந்துடும். இப்போ நம்ம இது நல்ல ஒரு 4 விசில் இந்த மாதிரி ஏதாவது ஊற்றலாம். நல்லா வேகட்டும். சிம்மில் கொஞ்சம் வைப்பேன். வேகட்டுங்க. அதுக்கு நம்ம தேங்காய் சட்னி நல்லாயிருக்குங்க. அதுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம். பச்சை மிளகா ஒரு 3, பொட்டுக்கடலை, தேங்காய் எடுத்துருக்க 1/2 கப்பு தேங்காய், பொரிக்கடலை, இஞ்சி துண்டு, கருவேப்பிலை,
கறிவேப்பிலை கறிவேப்பிலை இதெல்லாம் கழுகி வச்சது தான். இதெல்லாம் ராளமாக எல்லாம் இதெல்லாம் அவ்வளோதான். ஒரு துண்டு உப்பு, இது சட்னிக்கு. இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இதில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இந்த சட்னி அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோம்பு நீங்கள் பணியாரத்துக்கெல்லாம் சட்னி அரைக்கும்போது இந்த பன்னீர் சோம்பு ஒன்று போட்டுருக்காங்க. ஜீரணமாகும். பொரியலில் போட்டால் அவங்களுக்கு எதுக்கழிச்சிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம சோம்பு போட்டு அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட். சட்னிக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே நம்ம பொங்கலுக்கு இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை தாளிப்பு இருக்குது. ஒரு துண்டு இஞ்சி நல்லா இவ்வளோ துண்டி வெண்பொங்கலுக்கு போட்டுருங்க. அப்புறம் கொத்தமல்லி தலை தாளிக்கிறது. மட்டனி நம்பது இதாகிடுது. கவரில் போட்டு வாரம் வெளியே கிடக்கட்டும். அவ்வளோ எல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க. நாங்களே ஏகദേശம் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்மா. அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க, நிறைய ஜாமானமெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு இருக்குங்க. அதனால் நாங்களும் எல்லாம் கிளம்பி, அதுவும் இல்லாமல் வெளி வேலை கொஞ்சம் கெயிட்டு வேலையெல்லாம் ஓடிட்டு இருந்ததுங்க. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே சுத்தம் பண்ணிட்டோம். வேலைக்கு ஆள் வந்துட்டு இருந்ததுங்களா, அதனால் ஒன்றும் இது பண்ணாத வீடியோ காட்ட முடியல. அதனால் நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். ஹாப்பியாக பொங்கல் வைங்க. வெண்பொங்கல் இப்படி குழஞ்சிருக்கு. இல்லை நான் உப்பு போடலை. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். இதில் உப்பு வந்து போடுறேன். எப்படி கொல கொலன்னு ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. உப்பு போட்டு நல்லா கிண்டிடுவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டிடுவோம்னா இலங்கை பாஷையில் வருது. இலங்கை பாஷை. இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டாச்சு. இது நம்மளோட முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சா நெய்யில் கொஞ்சம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்க போட்டுடலாம்.
அதான் சாமிக்குன்னு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக செய்யணும். இப்போது நம்ம மிளகு போட்டுருவோங்க. இந்த மிளகு போட்டால் என்னென்னா மிளகு தெறிக்கும். சிம்மில் தான் இருக்குது. மிளகு தெரிச்சிடும். வெடிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம ஜீரகம் சிம்மில் வச்சு ஜீரகம் கொஞ்சம் போட்டுருவோம். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகு நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். இஞ்சி நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போதும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம போடும்போது கொத்தமல்லி தழை, எப்படி இருக்கு வெண்பொங்கல். வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது நம்ம சாமிக்கு செய்கிறது இப்படி செய்வோம். நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பிட்றதுன்னா அது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன். இது இப்போ நம்ம சாமிக்கு நிவேதியம் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம சாமிக்கு நிவேதியம் பண்ணுறது இப்படி தான் வெள்ளை பொங்கல் பண்ணுவோம். வெண்பொங்கல் வெள்ளையில். நம்ம சாப்பிட்றது மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு வித்தியாசமாக அது நான் இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது நம்ம ஆற வச்சிடலாம். மழை ஏறத்துக்கு சூடான வெண்பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ இது நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். சூடாக இருக்குது. இந்த சூடு ஆறினா அப்படியே ஆறிடும். ஆறிட்டோன்னா கொஞ்சம் இட்டும் தேங்காய் சட்னிக்கும் இதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வெண்பொங்கல் நான் செய்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. டாட்டா, பை பை. அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம்.